வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு பக்கோடா செய்ய போகிறோம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை ஊற வச்சு இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடித்து எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகாய் 2 ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அரைக்கலாம். இதில் சோம்பு 1 ஸ்பூன். இதை வலுவலுன்னு அரைக்காமல் பருப்பு தெரிகிற அளவுக்கு 1-2 அரைச்சிக்கலாம். பருப்பு அரைச்சாச்சு. பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லித்தலை, கருவேப்பிலை, வெங்காயம், அரைச்ச பருப்பில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள், பச்சை மிளகாய் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்துடுச்சு, எடுத்துருவோம். பருப்பு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பருப்பு வடையை விட பக்கோடா மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் நீங்களும் பக்கோடா செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.